அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கார்டன்ஸ். MBBS BDS கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்கள் சந்தேகங்கள், உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில் எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறோம். இரவு 9 முதல் 10 வரைக்கும் இலவசமாக நீங்கள் ஃப்ரீ கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கேள்வி கேட்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் தேவையான பதில்கள் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் இப்போ நான் பிஎஸ்சி கோர்ஸ் போட்டிருக்கேன் சார். 2 வருஷமா போடுறது சார். இது கேப் எடுத்து பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா சார். ஓகே சார், நான் டிசி வாங்கலாம்னு இருக்கேன் சார். நாளைக்கு. ஓகே, உங்களுடைய என்ன மார்க் வருது? நீட் மார்க்குங்க 555 வருது சார். எம்பிசி 555 உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இப்போ எப்படி சார் நான் டிசி வாங்கலாமா? வாங்க டிஸ்கண்டினியூ இருக்காங்க சார். அந்த டிசி தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. டிசி டிஸ்கண்டினியூ இருக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க இன்கேஸ் நீங்க படிச்சுட்டே இருந்தாலுமே போனஃபைடு வாங்கி அப்ளை பண்ணிட்டு நீங்க காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இங்க டிசி, பழைய டிசி அப்ளை பண்ணுங்க. இல்ல போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணா கூட போதுமானது. போனஃபைட் நீங்க இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கிறவங்க வாங்கி அந்த டிசிக்கு பதிலாக போனஃபைட் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கன்ஃபார்மா நீங்க பிரைவேட் காலேஜ் போறீங்களா, கவர்மெண்ட் காலேஜ் போறீங்களா? கவர்மெண்ட் காலேஜ். ஐஆர்டி கோட்டா இருக்கு சார். ஐஆர்டி கோட்டானா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க முன்கூட்டியே ரிசைன், நீங்க டிசி வாங்குறனாலும் வாங்கலாம், இல்ல உங்களுக்கு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் வாங்குறனாலும் வாங்கலாம். அப்ப நம்ம காலேஜ் போயிட்டு அவங்ககிட்ட போனஃபைட் கிட்ட போறோம். இப்போ போனஃபைட் வாங்கி நீங்க டிசிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண ஒன்றும் தப்பு கிடையாது. போனஃபைட் காலேஜ்ல இருந்து வாங்கி கொடுக்கணுங்க. அதே மாதிரி இப்போ ஐஆர்டி வார்டுன்றது எப்ப சார் கிரவுண்ட் முடிஞ்சிருக்கு? அதே பேரல இப்போ ஒன்னா சைமல்டேனியஸா நடக்குங்க. நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்க மட்டும் ஐஆர்டி வார்டு சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும், மத்தவங்க பண்ண முடியாது. ஓகே சார். அதுல இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சிட்டு அந்த பேரல இல்ல, ரவுண்ட் 1லயே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல ஐஆர்டி வார்டுக்கு நீங்க ஐஆர்டி வார்டு கோட்டால இருக்கவங்க நீங்க மட்டும்தான். யாரெல்லாம் ஐஆர்டி வார்டுல வராங்களோ அவங்க மட்டும் தான் அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். அந்த 20 சீட் 30 சீட் வருது இல்லைங்களா, மத்தவங்க சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு அதுல உங்க ரேங்க் படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு அலாட் ஆகும். அதுமே ஆன்லைன்ல வந்துரும். எல்லாம் ஆன்லைன் தாங்க, எல்லாம் ஆன்லைன் தான். இப்போ நம்ம காலேஜ்ல டிசி கேட்காம போனஃபைட் மட்டும் இப்போதைக்கு நீங்க போனஃபைட் இந்த மாதிரி படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி வாங்கிங்க. MBBS கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்காக எனக்கு போனஃபைட் கொடுன்னு கேளுங்க. என்ன காலேஜ்ல படிக்கிறீங்க? சார் இங்க பக்கத்துலயே ஒரு காலேஜ் இருக்கு சார். ஓகே, அவங்க ஒருவேளை MBBS கிடைச்சா உடனே டிசி கொடுத்துருவாங்களா? சார் நாளைக்கு வாங்கிக்கணும்னு சொன்னா மார்க் ஷீட்ல இருக்கு சார். அதான் சார் பாக்கணும். அதனால பிரச்சனை இல்லைங்க. அப்படின்னா உடனே நீங்க சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மார்க் ஷீட் போய் நம்ம அதாவது அப்ளை பண்றதுக்கு பிடிஎஃப் அதெல்லாம் வாங்கிங்க, அதெல்லாம் வாங்கிங்க. டிசி தவிர இதெல்லாம் வாங்கிடுங்க. சரி, ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருந்தா நம்ம போனஃபைட் வச்சு அப்ளை பண்ணலாங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம், என்ன சந்தேகம்? சார், என் பையன் கொஞ்சம் லோ மார்க்ஸ் எடுத்திருக்கான். என்ன மார்க் மேடம்? 476 ஓபன் கேட்டகரியில 476. உங்களுக்கு கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் மேடம் வாய்ப்பு இருக்கு. MBBS பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் ஏதாவது கிடைக்குமாங்க சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் போன டைமே 502 மேடம். கண்டிப்பா வாய்ப்புகள் கம்மி தான். சும்மா வேணா சொல்லலாம், உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லலாம். பட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க ஒண்ணு மேனேஜ்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணலாம், அல்லது BDS ட்ரை பண்ணலாம் மேடம். மேனேஜ்மெண்ட் கோட்டானா அந்த கற்பக விநாயகர் அந்த மாதிரி கிடைக்குங்களா சார்? கண்டிப்பா கிடைக்குங்க, கிடைக்குங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் சேர்த்து ஒரு 16 லட்சம் வரும். 16 வரும் மேடம். 16 அந்த மாதிரி வருங்க. கிடைக்குங்களா சார்? கிடைக்கும் மேடம், கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அந்த ரேஞ்சில் கிடைக்கும். அதுவும் மேல்மருவத்தூர் அந்த ரேஞ்சில் கிடைக்குங்க. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணலாமா சார், இல்ல செகண்ட் ரவுண்ட்ல ஃபில் பண்ணி பார்க்கலாமா? இல்ல மேடம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க பண்ணிட்டு நீங்க கிடைச்சதுன்னா சேராமலும் விடலாம், ஃப்ரீ எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு காலேஜ் அலாட் ஆகுது, எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் அலாட் ஆகல, ஃபீஸ் அதிகமா வருதுன்னா நீங்க சேராம விட்டுட்டு அடுத்த ரவுண்ட்ல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரி காலேஜ் கிடைச்சா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆமா, இல்ல அந்த ரவுண்ட்லயே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அந்த ரவுண்ட்லயே நான் எதிர்பார்க்கல, தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போலாம். நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சு சேரலனா தான் உங்களுக்கு அந்த 1 lakh ஃபோர்ஃபிட் ஆகும். சப்போஸ் செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கலன்னா தேர்ட் ரவுண்ட் போலாம். ஆனா செகண்ட் ரவுண்ட்ல அதே சாய்ஸ் ஃபில் பண்ணணுமா சார்? ஆமா, செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் புதுசா நீங்க ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எல்லாமே சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்க கிடைச்சதுன்னா சேராம விட்டுட்டு செகண்ட் ரவுண்ட்ல நம்ம போலாம். நியூ சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். எஸ், வேற சாய்ஸ் தான். பழைய சாய்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, புதுசா சாய்ஸ் போடணும். புது சாய்ஸ்
காலேஜே புதுசா போடணும். ஆமா, நம்ம ஆர்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதோட முடிஞ்சிருச்சுங்க. ஓ சரி. செகண்ட் ரவுண்ட் மாதிரி தனியா சாய்ஸ் பண்ணோம். ஓ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியா ஃபில் பண்ணனும், கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியா ஃபில் பண்ணுங்களா சார்? இப்போ போன வருஷம் ரெண்டு மிக்ஸ் ஆயிடுச்சு மேடம். ரெண்டு ஒன்னாவே கலந்து பண்ணிக்கலாங்க. ஓ இப்போ கர்நாடகால கிடைக்க சான்ஸ் இருக்காங்க சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் மாதிரி கர்நாடகால அவைலபிள் இருக்கா மேடம்? அதர் ஸ்டேட்ல நம்ம கவர்மெண்ட் கோட்டா போக முடியாது மேடம். அதர் ஸ்டேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போக முடியும். அங்க ஒரு 13 lakhs வரும் மேடம். 13 lakhs. அதுக்கு எப்படிங்க சார் அப்ளை பண்றது? இதே மாதிரி நமக்கு அங்க கர்நாடகா ஆல்ரெடி அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. ஆந்திரா தெலுங்கானா நீங்க பண்ணலாம். அங்க கிடைக்கும் ஒரு 13 லட்சம் அந்த மாதிரி கிடைக்கும். ஓ அதுக்கு எப்படி சார் அப்ளை பண்றது? எனக்கு மேடம் அது எப்படிங்க சார் அப்ளை பண்ணனும்? இதே மாதிரி தமிழ்நாடு நோட்டிபிகேஷன் மாதிரி ஆந்திரா நோட்டிபிகேஷன் வருங்க. ஓ நீட் இப்ப அபிஷியல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வருங்களா? ஆமா, கலோஜி தெலுங்கானால கலோஜி நாராயண ஒரு யூனிவர்சிட்டி வரும். இங்க வந்து ஒய்எஸ்ஆர் ரெட்டி யூனிவர்சிட்டி வருங்க. ஒய்எஸ்ஆர் ராஜேந்திர சிட்டி, ஒய்எஸ்ஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வருங்க. ஓ நான் கால் பண்ணிருந்தாங்கல்ல சார் ஒரு 3 months பிஃபோர், பிப்ரவரி ஞாபகம் இல்ல. அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் சார். ஆனா அவங்க பெருசா ஒன்னும் மெசேஜ் இமெயில் எனக்கு எதுவுமே வரல. எங்க மேடம்? அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு கர்நாடகாக்கு. வெப்சைட்ல போய் பண்ணோம். பண்ணிருக்கீங்களா? ஆமா பண்ணோம். ஆனா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் ஒரு மெசேஜ் மெயில் எதுவுமே வரல சார். மறுபடியும் டேட்டா அப்லோட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுங்க மேடம். திருப்பி ஃபாலோ பண்ணுங்க. ஓ ஆனா எந்த வெப்சைட், அந்த வெப்சைட் ஓபன் பண்ணாலே அது காட்டவே மாட்டேங்குது சார். நாங்க திருப்பி என்னோட அப்ளிகேஷன் நம்பரே போட்டு ஏதோ ஒரு லாகின் போய் உள்ள பார்த்தோம். ஓகே. பார்த்தா வந்து அக்கவுண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் பை 26 மே அப்படின்னு காட்டுது. ஓகே. மறுபடியும் ஓபன் பண்ணுவாங்க மேடம். திருப்பி வந்து அந்த நீட் மார்க் ஆட் பண்றதுக்கு ஓபன் பண்ணுவாங்க. அப்போ ஓபன் ஆகும். அப்போ ஓபன் ஆகுங்களா? எஸ் மேடம். சரி, அப்போ சப்போஸ் அப்படின்னா அந்த கர்நாடகால காலேஜ் இருக்குங்களா சார்? உனக்கு கிடைக்குமா? கர்நாடகால கிடைக்கும் மேடம். கர்நாடகா ஆந்திரா உங்களுக்கு 470+ தான் கிடைக்கும். 470. அது வந்து நம்ம ஆல் இந்தியா போர்டல் மூலம் தான் போடுமா? இல்ல மேடம், ஆல் இந்தியா பிரைவேட் காலேஜ் ஆல் இந்தியா கோட்டா கிடையாதுங்க. எப்படி நம்ம ஸ்டேட்ல வந்து இப்ப கேரளால இருந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா வர்றாங்க, வேற ஸ்டேட்ல இருந்து வர மாதிரி நம்ம வந்து அதர் ஸ்டேட்டுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால போலாம். ஓ அதர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியா நம்ம ஃபில் பண்ணணுமா அப்போ? இல்ல மேடம், மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது நம்ம எப்படி 20% வேற ஸ்டேட்ல இருந்து வரலாம். அது மாதிரி அதர் ஸ்டேட்ல நம்ம 15% போலாங்க. தெலுங்கானா, ஆந்திரால. அது நம்ம நார்மல் கவுன்சிலிங் தான் போணும். ஆமா மேடம், இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் மாதிரியே நீங்க ஆந்திரா கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கணும். ஓ அந்த அப்ளிகேஷன் போட்டுறணும் நம்ம. அதுல போட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணணும். மேனேஜ்மெண்ட். அவங்களோட காலேஜ் சாய்ஸ். எஸ் மேடம். இப்போ நம்ம கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டுல நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறோம்னா ஒரு நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் கலந்துக்கொள்ளீங்களா? அதே மாதிரி நம்ம ஆந்திரா கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம், தெலுங்கானால கலந்துக்கலாம், கர்நாடகால கலந்துக்கலாம். கவர்மெண்ட் கோட்டால கலந்துக்க முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். ஓ ஆனா அந்த காலேஜ் டீடைல்ஸ் நீங்க யூடியூப் போட்டுட்டீங்களா சார்? உங்களுக்கு பாக்குறேன். ஆந்திரா போடல. ஆந்திரால ஒரு சில காலேஜ் நல்லா இருக்கும். அப்போலோ மெடிக்கல் காலேஜ் அதில் ஒரு சில நல்லா ஜாயின் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட. வாய்ப்பு இருக்கு மேடம். நான் வேணா அது வேணா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்டேட் பண்றேன். சரிங்க சார். தேங்க்யூ சார். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? சென்னையில இருந்தா சார். ஓகே மேடம்.